என்ன நடக்குது இங்க? எம்டி சார் எதுக்கு அப்படி பதட்டமா ஓடி வந்தாரு? இந்த மாலை என் கழுத்துல விழுந்தது வெறும் விபத்து தானா? இல்ல அக்கா சொல்ற மாதிரி இது விதியா? எம்டி சார் என்ன விரும்புறது உண்மையா? அப்படி அவரு விரும்புறது உண்மையா இருந்தா சார் ஏன் அதை என்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறாரு? என் மேல விருப்பம் இருந்தா எதுக்காக விலகியே நிக்கிறாரு? இந்த மாலை என்னோட கழுத்துல விழுந்த பிறகு என்னாலயும் அவரை ஒரு எம்டியா பார்க்க முடியலையே. எம்டி சார், உங்க மனசுல என்னதான் இருக்கு? என்ன ரேவதி, மணி என்ன ஆகுது? இன்னும் மாலையும் கழட்டாம புடவையும் மாத்தாம அப்படியே உட்கார்ந்துருக்க. ஐயோ, ரொம்ப நேரமாச்சாக்கா. சாரிக்கா, நான் வேற ஏதோ யோசனையில இருந்துட்டேன். ரேவதி, என்னாச்சு உனக்கு? நீ ஏதோ யோசிக்கிற, அத சொல்லலாம்ல. அதெல்லாம் ஒண்ணும் இல்லக்கா. ஹேய், நான் உன் அக்காடி, என்கிட்ட போய் சொல்லலாம் நினைக்காத. உன் மனசுல எம்டி சார் இருக்காருன்னு எனக்கே நல்லா தெரியுது. உனக்கும் தெரிஞ்சும் ஏண்டி உன்னை ஏமாத்திக்கிற? நான் மட்டும்தான் ஏமாத்திக்கிறேனாக்கா? நீ என்ன சொல்ற? இல்ல, நீ சொல்ற மாதிரி நான் எம்டி சார விரும்புறேன் விரும்பல அதெல்லாம் விடு. ஆனா எம்டி சார் நான் எங்க போனாலும் வந்துடுறாரு. எனக்கு பிடிச்சதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்காரு. எந்த பிரச்சனை எனக்கு வந்தாலும் எனக்கு முன்னாடி வந்து நிக்கிறாரு. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நீங்க என்ன விரும்புறீங்களான்னு கேட்டா, நிச்சயமான பொண்ண நான் எப்படி விரும்ப முடியும்னு கோயில வச்சு என்கிட்ட சொல்றாரு. அப்படி சொல்றவரை நான் எப்படி புரிஞ்சுக்கிறதுக்கா? இல்ல ரேவதி, அது வந்து உன்னால பேச முடியாதுக்கா. என்ன ஒருத்தர் விரும்புறாரா இல்லையான்னு தெரியாம நானா எந்த முடிவும் எடுக்க முடியாதுக்கா. ஆனா ஒண்ணுக்கா, நீ இப்படி அடிக்கடி சொல்லுவிய விதி, அந்த விதி அவரு வாயாலேயே என்ன விரும்புறேன்னு சொல்ல வைக்கட்டும். அது வரைக்கும் என் மனசுல என்ன இருக்குன்னு நான் மட்டும் எதுக்கு சொல்லணும்? ஏய், இது வீம்பு பிடிக்கிற காரியம் இல்ல ரேவதி, இது உன்னோட வாழ்க்கை. அதேதான்க்கா நானும் சொல்றேன். இது என்னோட வாழ்க்கை. இதுல எனக்கும் முடிவெடுக்கிற உரிமை இருக்குன்னு நினைக்கிறேன். என்னக்கா அமைதியா இருக்க? நீ எங்க போனாலும் எம்டி சார் வந்துருவாரு நீ தானே சொல்லுவ.